சண்முகம் முத்துசுவாமியோட இயக்கத்தில் ரெடியாகிற திரைப்படம் டீசல். இந்த படம் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஒரு சில படங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கண்டென்ட்டாக நமக்கு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றத நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்குள்ள கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட ரொம்ப கரெக்டான ட்ராவலில் போன ஒரு படம் தான் இந்த டீசலாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்கறது படத்தோட செகண்ட் ஆஃப். படத்தோட செகண்ட் ஹாஃபில் அவங்க என்னென்னலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லாமல் ஹைட் பண்ணி சர்ப்ரைஸாக அது இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கட்டும், படத்தில் வர கேரக்டர்ஸாகவும் இருக்கட்டும், இல்லை சீன்ஸாகவும் இருக்கட்டும், அவங்க ஓவரால் ட்ராமாவாக அந்த செகண்ட் ஹாஃபில் ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு என்ன ஃபீல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, படமாக பார்க்கும்போது ஒரு புஷ்பா, ஒரு கத்தி, ஒரு வடச்சென்னை, இந்த 3 படங்களோட ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஒரு இன்டென்ஸாக ரொம்ப கரெக்டான ஒரு மெசேஜ் ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு படமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க உங்களை என்டர்டெயின் பண்ணுன்றதுல சந்தேகமே இல்லை. அண்ட் ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பு, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், தீபாவளிக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன கேட்டாங்கன்னு. டெஃபினட்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இந்த டீசலுக்கு இருக்குது. அதுக்கு ரீசன் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னது பாருங்கள், வடச்சென்னை, கத்தி, இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் இந்த படத்துக்குள்ளே இருக்குது, அப்படிப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி ஹரிஷ் கல்யாணும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பார்க்கிங் பிளாக் பஸ்டர், அடுத்து லப்பர் பந்து பிளாக் பஸ்டர், இப்போ 3ஆவதும் ரொம்ப கரெக்டான கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப கரெக்டாக அவருடைய கரியரும் ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே வரான்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமாவும் இருந்தது. அண்டு இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸுங்க, ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட்டா இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு போகலாம். அவ்வளோ குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. அந்த எல்லா ஆக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவங்க என்ன கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கதையும் இந்த குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ளே சொல்லணும் அப்படின்றது பயங்கர டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அந்த கதையை ரொம்ப சரியாக ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்துட்டாங்க. அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். சான் லோகேஷோடைய எடிட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. மியூசிக்கும் இந்த படத்துக்கு என்ன இருக்கோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் அதை தாண்டி இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்னு இருக்குல்ல, இந்த படம் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சண்முகம் அவர்கள் ரைட்டிங்காக இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காருன்றது புரியுது. பட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கதை, பேக்கில் ஒரு கதைன்னு எழுதி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு சீனையும் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆகுது, ஒரு ஆள் ட்ரிம் பண்ணும்போது படத்தோடைய டியூரேஷன் இவ்வளோ தான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வரும்பொழுது எனக்கு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏன் இந்த கேரக்டர் உள்ளே வருது, ஏன் இந்த கேரக்டர் வெளியே போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பட் வெகுஜன ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் வராங்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரியேட் பண்ணுது. அண்டு அதுல்யா நம்மளுடைய ஹீரோ ஹரிஷ் கல்யாணுக்கு அந்த லவ் ஸ்பேஸ், அந்த லவ்வுக்கான ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் மறுபடியும் கத்திக்கே வருமே, கத்தியில் என்னதான் அந்த பிரச்சனைகள், அந்த விவசாயிகளுடைய அந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தாலும் கூட அவங்க 2 பேருக்குமான அந்த லவ் ஸ்பேஸை ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்பேஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஏஆர் முருகதாஸ் சார். அந்த இடத்த இந்த படத்தில் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தோணுச்சு. இந்த படத்துலையும் லவ் ஸ்பேஸ் இருக்குது, பட் அந்த கதைக்குள்ளே ரொம்ப அழகாக ஒன்று உட்காரும்ல, அப்படி உட்காராமல் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி அந்த கேரக்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் படம் பார்க்கும்போது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்டு அதுல்யாவோடைய ஆக்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா ஹீரோயின்ஸும் ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்க முடியாதுல்ல, அதுல்யா வர எல்லா சீன்ஸும் ரொம்ப அழகாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்தாங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாணும் அதுல்யாவும் வந்து இந்த பியர் சாங்குக்கு ஆடுற அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு விருந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்ததுன்னு தான் சொல்லும். இப்படி ஓவராலாக இந்த படத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபியாக இந்த படத்துக்கு வேறு ஏதோ ஒன்று புதுசாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது தோணும். அண்ட் மியூசிக்காக இன்னும் பயங்கர எஃபர்ட் வேணும் அப்படின்றது தோணுது. இப்போ நான் ஒரு சில கதைகளுக்கு வந்து அந்த கதையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கதையாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை விட இன்னும் 100% மேலே ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னும் போது அந்த சீன் இன்னும் பயங்கரமாக எலவேட் ஆகும். அதை இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல வேற விதமான மியூசிக்கு ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி
அந்த சீன் வந்து மாஸாக எலவேட் ஆகும்போது ரொம்ப நார்மலாக அப்படி கடந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்து. இந்த படத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருக்குது, பட் இது அதையும் தாண்டி ஒன்று எதிர்பார்க்குது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக தானே இப்படி ஒரு ட்ராவலே இருக்குது, இந்த கதையாகவே அப்படி தானே இருக்குது, அதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்குமோ அப்படின்றதே எனக்கு தோணுச்சு. ஆக்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முக்கியமாக ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு துணியை கட்டிட்டு ஒரு கண்ணாடி இருக்குதுங்களா, அந்த கண்ணாடி வச்சு ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் அது. ஓவராலாகவே படத்தில் அவங்க என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்டு நம்ம எல்லாரும் டெய்லி பெட்ரோல், டீசல், தாரை கூட நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்க்குறோம், யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, அது எப்படி இங்கே ஒர்க் ஆகுது, அதுக்கும் வடசென்னை மக்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது, இதை பற்றிலாம் நமக்கு பெரிய அளவில் தெரியாது. அது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு படம் தான் இந்த டீசல். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. எனக்கு சங்கர் சாருடைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதில் ரெண்டுமே இருக்கும். அப்படி ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களை முழுக்க என்டர்டெயின் பண்ணும். அண்ட் ஏஆர் முருகதாஸ் சார் படங்களையும் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஃபேனாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த படம் என்டர்டெயின் பண்ணுன்ற டவுட்டே இல்லை. இது தாண்டி நீங்கள் டீசல் படம் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுருக்கீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.